வெல்கம் டு சுத்தி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல எலக்ட்ரிக் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே ப்ராக்டிக்கலா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை மிக்சிங்க சவுண்ட் வருன்றக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைப்ரேஷன் வருன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வைப்ரேஷன் வருது, சவுண்ட் வருது. எப்படி சர்வீஸ் பண்றதுங்கிறத பார்த்தலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு ஆட்டினோம்னா கடக் 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 அப்படின்னு சவுண்டு வருதுங்க. கடக் கடக் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வருது. இந்த மிக்சியில் டாப்பில் வர புஷ்ஷு தான் போயிருக்கும். அந்த புஷ்ஷை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. பாட்டம் சைடு ஒரு 6 ஸ்க்ரூ இருக்குங்க. 6 ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா மிக்சர் கிரைண்டருக்குள்ளே ஒரு 4 ஸ்க்ரூ வரும். இந்த 4 ஸ்க்ரூவையும் நாம் இப்போ ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா டாப் கவர் பார்த்தீங்கன்னா அழுங்காப்படி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரப்பர் ஷீல்டையும் அழுங்காப்படி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இப்போ சாப்பிட்டு நல்லா ஷேக் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மிக்சி மேலே இன்னொரு டாப் பிளாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ வரும். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஸ்க்ரூ. இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினோம்னா மோட்டரை வெளியே எடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். கட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டரை வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஆனால் மோட்டரை வெளியில் எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலர் வர்ற கனெக்ஷனை கட் பண்ணி விடணும். பாருங்கள், ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு வர்ற ஒயர் கனெக்ஷனை கழட்டினா தான் நமக்கு மோட்டர் ஈஸியாக வெளியில் வரும். இந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு போகிற ஒயரை ஒவ்வொன்றா டிஸ்கனெக்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒயர் கனெக்ஷன் கழட்டி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து மோட்டரை அழுங்காப்படி வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஈஸியாக மோட்டரு வெளியில் வந்துருங்க. இந்த மிக்சியோட மோட்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வரும். அந்த 2 ஸ்க்ரூ கழட்டினா தான் இந்த பிராக்கெட் வரும். அந்த 2 ஸ்க்ரூவும் கழட்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழுங்காப்படி ஷேக் பண்ணோம்னா நமக்கு அந்த பிராக்கெட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாங்க. அந்த பிராக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புஷ்ஷை வெளியில் எடுக்கணும். அந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்டை ஒரு 4 ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா 1 பை 1 கழட்டிடலாங்க. இந்த மாதிரி 1 பை 1 கழட்டிடலாம். நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். இடையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஒவ்வொரு ஸ்க்ரூவாக கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராக்கெட்லேருந்து புஷ்ஷு, நம்ம தான் லாக் பிளேட்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், பழைய புஷ்ஷு, லாக் பிளேட்டு. இது இந்த லாக் பிளேட்டோட 4 ஸ்க்ரூ. இந்த ஆர்மச்சூரில் பாருங்கள் ரஸ்ட்டாக இருக்குது. அந்த ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்மகிட்ட உள்ள எம்ஆர்சிடி யூஸ் பண்ணி இந்த ரஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க.
நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்கி இந்த மாதிரி ஆர்மச்சூரில் வந்து டெபாசிட் ஆயிரும். இந்த ரஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம எம்ஆர் யூஸ் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வந்துக்கிறேங்க. இது பழைய புஷ்ஷு, இது பார்த்திங்கன்னா புது புஷ்ஷு, இது பழைய நமதா, இது புது நமதா, டாப்பில் வர கப்ளர் ஒன்றுங்க. இந்த பழைய புஷ்ஷை போட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சேக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதனால தான் அந்த சவுண்டு வர்றது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த புது புதுசை அதில் போட்டோம்னா சேக்கு இல்லாமல் இருக்கு. ஒரு சின்ன கப்பில் ஆயில் எடுத்துக்கங்க. அந்த ஆயிலில் இந்த நமதாவை நல்லா ஓடுற வரைக்கும் வச்சுக்கலாங்க. இது என்னுடைய பைக்குக்காக யூஸ் பண்ண இன்ஜின் ஆயில் தாங்க. இந்த மாதிரி நல்லா ஊறின பின்னாடி இந்த நமதாவை எடுத்து பிராக்கெட்டில் வச்சுக்கிறோம். இந்த நமதாக்கு மேலே இந்த புஷ்ஷை ஃபிட் பண்ணுங்க. இந்த புஷ்ஷுக்கும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஏன்னா ஆயில் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடும், லூப்ரிகேஷன் கிடைக்கும். இந்த நமதாக்கு நடுவில் இந்த புஷ்ஷை வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த புஷ் ஆடாத அளவுக்கு இந்த லாக் பிளேட்டை வைக்கணுங்க. பாருங்க, இந்த நமதாவை நல்லா அமுத்தி விட்ட பின்னாடி லாக் பிளேட் எடுத்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த லாக் பிளேட் போடாமல் விட்டோம்னா புஷ் கரெக்டாக உட்காராது. அதுக்குண்டான ஸ்க்ரூவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. ஸ்க்ரூ போடும்போது ஆப்போசிட்டாக போடுங்க. சுற்றி வர போட்டோம்னா நமக்கு புஷ் வந்து ஒரு சைடு ஏறிக்கும். இப்போ நம்ம கரெக்டாக ஆர்மச்சூரில் ஃபிட் ஆகாது. எல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் வச்சிடலாங்க. பாருங்க, இப்போ நமக்கு புஷ் சீட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பில் வச்சுக்கிட்டு மோட்டரை பார்த்தீங்கன்னா அதில் இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம்னா நமக்கு மோட்டர் காயிலோ அல்லது மோட்டரில் ஏதாவது டேமேஜோ ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபிட் பண்ண ப்ராக்கெட்டை நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபிட் ஆயிரும். ஏற்கனவே கழட்டி வச்ச ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிடலாங்க. இப்போ ரைட் சைடு உள்ள ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூவை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம கையில் டைட் வச்சாவே போதும். அடுத்ததான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு டைட் வச்சிடலாங்க. ரெண்டு சைடு உள்ள ஸ்க்ரூவுமே நல்லா டைட் வச்சிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஓடுற ஸ்பீடுக்கு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூவும் ஃபுல் டைட் வச்ச பின்னாடி நமக்கு சேக் இருக்கா இல்லை ஆர்மிச்சூர் வந்து டைட்டாக சுற்றுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நமக்கு ஃப்ரீயாக தான் சுற்றணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இல்லாமல் ஓடும். இப்போ ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட் பண்ணி வச்ச மோட்டரை பாடிக்குள்ளே இறக்கிடலாங்க. இந்த மாதிரி மேலே இருந்து கீழே இறக்கிடலாங்க. இந்த டாப்ல வர்ற 4 ஸ்க்ரூவையும் நாம இப்போ டைட் வச்சிடலாங்க. இந்த 4 ஸ்க்ரூவுமே நம்ம ஆப்போசிட்டா டைட் வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஆப்போசிட்டா டைட் வைங்க. டாப்ல நம்ம ஏற்கனவே கழட்டி வச்ச பிளாஞ்சை போட்டுடலாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ரப்பர் சீல்டையும் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷன்ல வச்சுக்கிறோம். டாப்பு கப்புக்கு வர்ற இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சிடலாங்க. பாருங்க, 1 by 1 போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரூ போட்டால் தான் நமக்கு டாப் கவர் ஃபிட் ஆகும். ஸ்க்ரூவை எல்லாத்தையும் டைட் வச்சிடலாங்க.
இந்த மாதிரி 4 ஸ்க்ரூவையும் எல்லாம் டைட் வச்சுக்கலாங்க. நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் ரெகுலேட்டர் கழட்டி விட்ட ஒயரை ஒவ்வொன்றா கனெக்ஷன் கொடுத்துடலாங்க. எப்படி கழட்டி விட்டோமோ அதே மாதிரி திரும்ப கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாடி எர்த்தை கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. மிக்சியோட பாட்டம் கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. நாம் ஏற்கனவே கழட்டி வச்ச ஒரு 6 ஸ்க்ரூவையும் இதில் 1 by 1 போட்டு டைட் வச்சிடலாங்க. இந்த மாதிரி அந்தந்த ஹோல்ஸில் அந்தந்த ஸ்க்ரூ போட்டுக்கிறோம். மிக்சியோட டாப்பில் வர்ற கப்ளரை கரெக்டான பொசிஷனில் வச்சு இறக்கலாங்க. இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு ப்ரெஷ் பண்ணோம்னா மிக்சியில் ஃபிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. இப்போ சப்ளை கொடுத்து மிக்சி என்ன கண்டிஷனில் ஓடுதுன்னு செக் பண்ணிடலாம்.